So welcome to Tamil Trader. This episode number 32 and நான் சுதர்ஷன், founder of Tamil Trader with 9 years of experience. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பீஸ் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம பார்த்த பீஸ் எங்கே இருக்குது, ஐடி பீஸ்னா என்ன, ஆட்டோ பீஸ்னா என்ன, எனர்ஜி பீஸ்னா என்ன, அண்ட் ஏன் இது ரொம்ப பொட்டன்ஷியல், ஏன் இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஏன் இது உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுக்க எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீடைலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கு, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இன்னைக்கு கிளாஸில் இன்னைக்கு செஷனில் இதே பீஸில் ஒரு முக்கியமான ஒரு பீஸ் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது இன்னும் முக்கியமான அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஐடி ஓகே, ஆட்டோ ஓகே, எனர்ஜி ஓகே, வாட் இஃப் இது எல்லாமே கலந்து ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ எல்லாருக்குமே ஐடி செக்டர் மேலே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்காது இல்லையா? இப்போ எல்லாருக்குமே எனர்ஜி செக்டர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. வாட் இஃப் கம்பைண்டா எல்லா செக்டர்ஸுமே கம்பைன் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ, அதுக்கு எதனா ஒரு பீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அந்த பீஸ் பேர் தான் என்னன்னா நிஃப்டி பீஸ். ஸோ நிஃப்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால டேரெக்டாக நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நிஃப்டினா என்னென்னு ஆல்ரெடி தெரியும். இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் சேர்ந்தது தான் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அந்த 50 கம்பெனிஸ் வந்து எல்லா செக்டார்ஸ்ல இருந்தும் அடங்கும். ஃபார்மா செக்டார், பேங்கிங் செக்டார், ஐடி, ஆட்டோ, எனர்ஜி, டிஃபென்ஸ், இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸுமே சேர்ந்தது தான் வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் எல்லா செக்டார்லையும் சேர்த்த மாதிரி ஒரு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது நிஃப்டி பீஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ நிஃப்டி பீஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பீஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட லீடர் நிஃப்டி. அப்போ நான் நிஃப்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன் போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேலே நான் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இருக்கிற எல்லா பீஸுமே வந்து சைக்கிளிக்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ எனர்ஜி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் எனர்ஜியோட ஒரு செக்டாரோட பொட்டன்ஷியல் டேஸில் வந்து எனர்ஜி நல்லா போகும். மேபி ஏதோ ஒரு டைமில் என்ன ஆகும்னா அதோட நியூஸ் சரியா இல்லைன்னா கொஞ்ச நாள் இறங்கும். இந்த மாதிரி ஒரு செக்டாருமே ஏதோ ஒரு பீரியட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஏசி பேஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் சைக்கிள்னு சொல்லுவாங்க. விண்டர்ல கொஞ்சம் டவுன் ஆகும். இந்த மாதிரி ஒரு செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஆனால் நிஃப்டி அப்படின்றது வந்து எல்லாமே சேர்த்தது அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரிஸ்க் கம்மி மற்ற பீஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நிஃப்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கான்செப்ட் அப்படின்றதுல வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அப்போ நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆனால் என்கிட்ட அவ்வளோ ஃபண்ட்ஸ் கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிஃப்டி பீஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ப்ளஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் உட்காந்து தேடாமல் நிஃப்டி பீஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுவே 50 ஸ்டாக்ஸில் டைவர்சிஃபைட் ஆகிடுது. அதுவே வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் ஆயிருதுன்றதுல வந்து டவுட்டே கிடையாது. சரி, இப்போ இந்த நிஃப்டி பீஸில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் ஆப் இருக்குது இல்லையா, இந்த ஆப் தான் நான் வந்து 8 to 9 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அது வந்து சப்போஸ் இது வரைக்கும் அதில் ஓப்பன் பண்ணலன்னா நீங்கள் லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதில் போயிட்டு நீங்கள் வந்து பீஸ், அதாவது நிஃப்டி பீஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupeesக்கு மேலே இருக்கும். நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ல வரேன். நீங்கள் வந்து ரொம்ப நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் பீஸ்ன்னும் போது. ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி என்னென்ன கம்பெனிஸ்லாம் இதில் அடங்கியிருக்குன்னு தெரியணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்ட போகிறேன் டிஸ்பிளேல, நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டி பீஸ் எப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். அண்ட் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஏஞ்சல் ஒன் ஆப் இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மேலே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்து NIFTY BEES அப்படின்னு போட்டோடனே உங்களுக்கு வந்து நிறைய நிஃப்டி பீஸ் காட்டும். அதில் எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதுவே எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போது இதில் இது அபவுட் தி ETF படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 50, ஃபவுண்டட் பாருங்கள் 2001, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பேர், மேனேஜர் நேம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் வெரி ஹை அப்படின்னு இருக்கு பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, இது நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நிஃப்டி பீஸ்க்குள்ளே வரணுமே தவிர ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் வரக்கூடாது. அதாவது 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் சில பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ப்ரோ நான் வந்து காலேஜ் ஃபீஸ்க்காக சேர்த்து வச்சுருக்கேன், ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து எதனா ஸ்டாக்கில் போட்டு டக்குன்னு எடுத்துடலாமா, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மைண்ட் செட்டோடு வருவாங்க. அந்த மாதிரி வரவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்டிங்னாலே இயர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஒரு 6 மாதம் 1 வருஷன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த டியூரேஷனுக்குள்ளே மார்க்கெட் எப்படி போகும், அதுக்கு ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே அந்த மாதிரிலாம் தான் போகணும். ஸோ அதனால் தான் இந்த இடத்துல ஹை ரிஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரேன். இதோட ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டர் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் ஹோல்டிங் பை செக்டார்னு இருக்குது பாருங்கள். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன செக்டாருக்கு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அதிகமாக பேங்க்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி.
அண்ட் மற்ற விஷயங்களுமே இதில் இருக்குது. டாப் ஹோல்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றது டீட்டெயில்டாக இருக்கும். வியூ ஆல் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வரும். அந்த 50 கம்பெனி நேமுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகே, ஸோ சிமிலர் இடிஎஃப்ன்றது வந்து இதே மாதிரி இருக்கிற நிஃப்டி பேஸ் பண்ணி இருக்கிற மற்ற இடிஎஃப்மே இந்த இடத்துல இருக்குது. என்ன நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதுதான் ஜென்ரலாக நிஃப்டி பீஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது லாங் டர்ம் மைண்ட் செட்டோட தான் நம்ம அணுகணுன்றதை மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி பீஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. போன வீடியோஸில் வந்து நம்ம செக்டோரல் பீஸ் நிறைய பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பீஸ். ஒரு ஸ்டாக்கை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சேர்த்த மாதிரி ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப 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 இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுல வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் ரொம்பவே ஃபேவரட்டான நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு டாபிக் கோல்டு அண்ட் சில்வர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படி டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.